அனைவருக்கும் மாலை வணக்கங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, குமுதம் அதாவது 17ஆம் தேதி வரக்கூடிய குமுதமுக்கு நம்ம குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ண போகிறோங்க. இதுக்கு ஏதாவது ஹிண்ட்டு டைட்டிலே கொடுத்துருப்பாங்களே இல்லையா? எங்களை பாருங்க விஜய் அண்ணா. இல்லைங்க, இதில் டைட்டில் எதுவும் கொடுக்கல. நம்ம பார்க்கக்கூடியது 17/6/2026 குமுதம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ என்றைக்கு எடுத்துகிட்டு இருக்கோன்னா 8ஆம் தேதி எடுத்துகிட்டு இருக்கோங்க. சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? குமுதம் குறுக்கெழுத்து போட்டி என்ன 496. வாசகர் ரசிப்பது குமுதம், வானவர் ரசிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இதை பரிசு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. 496 494 பதில் எழுதி ப்ரைஸ் வாங்கினவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? வாங்க நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம் 1. முதல் கேள்விங்க. தருவுக்கு சத்து. தருனா என்னன்னு முதல்ல யோசிங்க. தருனா மரம். கற்பக தருலாம் சொல்லுவீங்களா? மரம் தான். மரத்துக்கு இன்னொரு பேர் தான் தரு. மரத்துக்கு சத்து உறிஞ்சி தருவது. மரத்துக்கு சத்தை உறிஞ்சி கொடுக்க எது மூலமாக உறிஞ்சி கொடுக்கும்னா மரத்தோட வேர் மூலம்தான். ஸோ 1 இடமிருந்து பலம் என்ன பதில்? வேர். மரத்துக்கு வேர் மூலம்தான் சத்தை உறிஞ்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வது கேள்வி. 3வது கேள்வின்னு வருதுங்க. உப்பில்லா டேஷ் குப்பையிலே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்னன்னு சொல்லுவோம்? உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஸோ உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா எந்த சாப்பாடுனாலும் அதில் உப்போட சுவை இருக்கணும். உப்போட சுவை அளவுக்கு அதிகமாகச்சுனாலும் தப்பு, அளவாக இருக்கணும், உப்பும் இருக்கணும். இன்னொரு சைடில் இதை சொல்லணுன்னா ஒருவருடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய வார்த்தையில் வரும். ஒழுக்கம் இல்லாத எல்லா விஷயமும் தப்பாக தான் வரும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஓகேங்க. 5 இடமிருந்து வலம். இதை தான் டைட்டிலில் வச்சுருந்தாங்க. வாசகர் ரசிப்பது குமுதம். ஆமாங்க, நாங்கள் நல்லா படிப்போம் அந்த குமுதம் புக்கை. நான் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. குமுதம் படிப்போம் வீக்லி, எல்லா புக்குமே குமுதத்தில். வானவர் ருசிப்பது. வாசகர் படிக்கிறது வந்து குமுதம். ஓகே. வானவர்னா தேவர்கள், வானத்தில் இருக்கும் தேவர்கள். ருசிப்பது என்னது? அமுதம். அமிர்தம்னு சொல்லலாம். நீங்கள் எதுகை மூனையில் நீங்கள் படிக்கிங்கன்னா குமுதம் அமுதம். 2ஆம் எழுத்து சேமாக இருந்ததுன்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? எதுகைன்னு சொல்லுவீங்களா, மூனைன்னு சொல்லுவீங்களா? உங்கள் பதிலை நான் கமெண்ட்டில் எதிர்பார்க்கேன். வானவர் தேவர்கள் ருசிப்பது என்னது? அமிர்தம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம்? அமுதம்னு சொல்கிறோம். எத்தனை? 5 இடமிருந்து வலம். பதில் என்ன? அமுதம். ஓகே. பழனி மலையான் பிரசாதம். 9வது கேள்வி. பழனி மலையுடைய பிரசாதம். திருப்பதினா லட்டு. பழனி மலைக்கு பிரசாதம் 7 எழுத்தில் வரணுங்க. என்னது? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம். 5 அமிர்தம் சேர்ந்தது பஞ்சாமிர்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? பழனி தண்டாயுத பவனிக்கு உலக புகழ்பெற்ற பிரசாதமாகவும் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் 5 அமிர்தம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா மலைவாழை, பனை சர்க்கரை, தேன், நெய், ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து கைப்படாமல் பண்ணுறது தான். ரொம்ப காலம் கெடாமல் வச்சுக்கிறதுக்கு உள்ள விஷயம். சரிங்க. இங்கே இருப்பது ஒரு கை. கைன்னா நீங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? கதம்னு வேறு இடத்துல சொல்லலாம். 3 எழுத்து கேட்டிருக்காங்க. கதம் எழுதுவோம். தப்பாக இருந்ததுன்னா 2வது கரெக்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ பதில் கதம்னு எழுதியிருக்கேன். அநேக பல் கொண்டு அறுக்கும் வாள். நிறைய பல்லாக இருக்குங்க. அது என்னன்னு சொல்லுவீங்க? பிளேடு மாதிரி இல்லை, மரத்தை அறுக்கக்கூடியது. அது என்னன்னு சொல்லுவோம்? 12 இடமிருந்து வலம். ட்ராயும் வந்தாச்சுங்க. ட்ரம்பம். சரிங்க. அடுத்து மேலிருந்து கீழே பார்க்க போகிறோம். 1 யானை. யானை கஜம்னு சொல்லலாம், யானையை களிறுன்னு சொல்லலாம்,
யானையை மாதங்கம்னு சொல்லலாம். 1 வேலை ஆஞ்சுக்கு. ஆண் யானைன்னு தடக்கைன்னு சொல்லலாம், பெண் யானைன்னா அதவைன்னு சொல்லலாம். இங்கே வேலை வந்துக்கனால என்னன்னு சொல்கிறோம்? வேளம் அப்படின்னு சொல்கிறோம். பதில் என்ன? வேளம். ஓகேங்க. 2 கொடுத்தால் தப்பு, வாங்கினால் குற்றம். கையூட்டு. கொடுத்தா தப்புன்னா லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கையூட்டுக்கு மறுபேர் என்ன? லஞ்சம். 2 மேலேருந்து கீழே என்ன? லஞ்சம். கரப்ஷன். இருக்கவே கூடாத விஷயம் கரப்ஷன், லஞ்சம். எந்த வேலையும் முடிக்கிறதுக்கு எதை எடுத்தாலும் ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா நம்ம நாடு என்றைக்கும் முன்னேறிக்கும். லஞ்சம். ஓகேங்க. பேச்சு வழக்கில் பெண்டாட்டி. பேச்சு வழக்கில் பெண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில், மனைவின்னு சொல்லுவாங்க. 4 மேலேருந்து கீழே 5 எழுத்துங்க. ச இருக்குது, சம்சா இருக்குங்க, கடைசி இம்மு இருக்குங்க. சம்சாரம். சம்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வடமொழி சொல்லில் இருந்தாங்க சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங் தெரியாதவங்களுக்கு நான் இன்னும் சொல்கிறேன். சம்சாரம் என்பது வந்து பெருங்கடல், அதாவது சாகரம்னு சொல்கிறோம் போன்றது. அதில் இன்பம் துன்பம் வந்து அலை அலையாக மாறி மனிதனை வந்து சுழலை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் சம்சாரம். நாசியால் வாசனை பிடிக்கும். நாசின்னா மூக்கு. மூக்கால் வாசனை பிடிக்கிறது என்னென்னு பண்ணுவாங்க? ஸ்மெல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்மெல் பண்ணுறது வந்து வந்துக்கு இது வந்துக்கு முகதல் அப்படின்னு சொன்னால் ஸ்மெல் பண்ணுறது. நம்ம இங்கே முக மட்டும் எழுதுவோம். முக அப்படின்னா ஸ்மெல் பண்ணுறது. ஆணவம். தழுக்கு, செருக்கு சொல்லலாம், அகந்தை சொல்லலாம், திமிர் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து இருக்கு கர்வம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 10 மேலேருந்து கீழே ஆசை, விருப்பம், இச்சை. இன்னொரு வேர்டு இது தினமலரில் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. 10 மேலேருந்து கீழே அவ்வா. அவ்வா அப்படின்னா ஆசை, விருப்பம், இச்சை. ஓகேங்க. வலமிருந்து இடம். வலம் சைட்லேருந்து இடம் சைடு. இங்கே இருப்பவர் சிலர். இங்கே இருப்பவங்கள சிலர்னு சொல்கிறோம். அல்ல அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்னென்னு சொல்லுவீங்க? சிலர் இல்லைங்க, நிறைய பேர் இருந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? 3 வலமிருந்து இடம். ஆல்ரெடி அங்கேயே இருக்குதுங்க, பலர். ஓகேங்க. 5 வலமிருந்து இடம். கிரி, மலை, பர்வதம். ஆமாம், நீங்கள் கோயில் கோயிலெல்லாம் கிரிவலம் சுற்றுவீங்கள்ல. கிரிவலம்ங்க வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? வடமொழி சொல்லியில் இருந்தால் கிரி அப்படிங்க வந்திருக்கு. கிரின்னா மலை, வலம் அப்படின்னா சுற்றுறது. மலையை சுற்றி வரக்கூடியதுக்கு தான் பேர் தான் கிரிவலம். எப்படி வந்துன்னு நல்லா பார்த்துக்கணும். கிரினா மலை, வலம்னா சுற்றுறது. ஓகேங்க. பர்வதம் அப்படிங்கிறது வந்து பர்வத் அப்படின்னா ஹிந்தியில் வந்து மலை. ஓகேங்களா? பர்வதம்ங்க வார்டையும் ஹிந்தியில் அந்த இமயமலை அரசன் வந்து பர்வத அரசன் சொல்லுவீங்களா, அப்போ இதுவும் மலையை தான் சொல்லுது. சரிங்க. 4 இடத்துல மலையை சொல்லணுங்க. ஆரம்பிச்சுக்குங்க. நான் அசலம் அப்படின்னு சொல்கிறேன். அசலம் இதுவும் வடமொழி சொல்லுதாங்க. அசலம்னு சொன்னாலும் அது வடமொழியிலேருந்து தான் வந்த சொல்லு. அதுக்கு மீனிங் என்னென்னா அசையாமல் இருக்கிறது, நிலைத்து இருப்பது அப்படின்னு சொன்னால் அது மலை தான். மலை வந்து அசையாதுங்க, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்க. திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். திங்கள் கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது என்னதுங்க? 13 வலமிருந்து இடம். வாழை ஆரம்பிச்சு இம்மில் முடியுதுங்க. பதில் என்ன? வாதம். ஓகேங்க. இப்போ கீழே வந்து இல்லை, பதில் வந்து கீழே வந்து மேலே பக்கம் எழுதணும். முதல் கேள்வி 6. மாறுபட்ட வேறான பொருந்தாத நிலை. மாறுபட்ட 2 டிஃப்ரெண்ட்டாக பொருந்தாமல் இருக்கக்கூடிய நிலை என்னென்னா, எதை எடுத்தாலும் முரண்பாடாக இருக்கக்கூடியதை முரண் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
மூணு சொல்லி இன்னு சரிங்களா. நம்ம பண்டமில் வந்தது, அதனால் அது முடிஞ்சிச்சு. கண்ணாடியில் தோன்றும் காணுருவம். கண்ணாடியில் நம்ம என்னத்தை பார்ப்போம்னா நம்மளுடைய ஷேப் இல்லைன்னா உருவம். இதை நீங்கள் என்னன்னு சொல்லணும், 4 இடத்துல கேட்காங்க. 8 கிழந்து மேலே இம் 2 ஹிண்ட் இருக்குதுங்க. கண்ணாடியில் நம்மளோட என்ன தெரியும், நம்மளுடைய பிம்பம் தெரியும், நம்மளுடைய உருவம் தெரியும், நம்மளுடைய ஷேடோ தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்ஷன், ஷேடோ, ஷேப் இந்த 3மே சொல்லலாம். இங்கே இருப்பவன் அந்நியன் இல்லை, இங்கே இருப்பவன் அந்நியன். படம் பார்த்துக்கிங்களா, அந்நியன்னா தப்புக்கு செஞ்சவன் வந்து அந்நியனை தண்டிக்காக வந்து அந்நியன். அதே படத்தில் அப்பாவியாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பான். அந்த அப்பாவி கேரக்டரோட பேர் என்னன்னு கேட்காங்க. 3 எழுத்துல ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சுங்க. பிம்பம் எழுதலே சால்வ் ஆகிடுச்சு. என்னது, அம்பி. அப்போ இன்னொரு கேரக்டரும் இருப்பார், காதல் பண்ணக்கூடிய கேரக்டர். அவர் பேர் என்ன, ரெமோ. இவ்வளோதான் படத்துக்குள்ளே போனோம்னா இந்த படம் வந்து ஐ திங்க் அந்நியன் படம் தாங்க. அந்நியன் படம் 2005 வந்த படம்னு எனக்கு ஐ திங்க். ஓகேங்க. கடைசி பிரமுக வரவேற்கப்படும் பிரத்யோக வரவேற்பு. விஐபிலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்பெட் போட்டு வரவேற்பாங்களாம். அதாவது ரெட் கார்பெட்டுங்கிற இடத்துல சிவப்பு கம்பளம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சிவப்பு இல்லை, தூக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 11 கீழேருந்து மேலே இருக்குங்க. இம்மு போடலாம், இப்போ ஆல்ரெடி இருக்குது. லா போட்டால் முடிஞ்சிச்சுங்க. கம்பளம் சரிங்களா. இதுதான் இந்த வாரத்துக்குள் அடுத்த வாரம் வரக்கூடிய குமுதத்துக்குள்ள பதில் சரிங்களா. இதில் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா, நன்றிங்க. இந்த பதிலை அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது குமுதம் 17/6/2026 எடிஷன். We are the online subscriber. We not copied anything illegally. Thank you.